வணக்கம். 31/12/2025 புதன்கிழமை. இன்றைய கும்ப ராசி பலன். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும். நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருள் கடாட்சத்தால் இன்றைய நாள் உங்களுடைய சர்வ காரியமும் ஜெயமாகும். நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள் இன்றைய நாள். தொழில் வளர்ச்சி, நிலம், பூமி, புதிய வேலை வாய்ப்புகள் அனைத்திலும் உங்களுக்கு இன்றைய நாளில் மிகவும் பிரகாசமாக பலன் கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். கும்பராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். சதயம் அனைத்து விதத்திலும் கவனமுடன் இருக்க வேண்டும். சிறிய தவறுதல் கூட பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்களை உருவாக்கக்கூடும் இன்றைய நாளில். அதனால் கவனமுடன் இருந்தால் அனைத்து வகையிலும் நன்மைகளை பெறலாம். போராட்டாதி நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மகான்கள், நல்லோர்கள், பெரியோர்களுடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயம். நினைத்தது நிறைவேறும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பதால் சிக்கல்கள் இன்றி நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். தேவையற்ற மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் பதற்றமும் வேகமும் வீண் வாக்குவாதமும். மற்றபடி தொழில் வளர்ச்சி ஏற்படும், நல்லோருடைய ஆசை ஏற்படும், நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும், வீட்டில் மகிழ்ச்சிகள் உண்டாகும், அனைவரிடத்திலும் நன்மைகள் வந்து சேரும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுவது மிக மிக நன்று. அது தான் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் அல்லது பேரப்பிள்ளைகளாக இருந்தாலும் வெளிவட்டாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வேகத்தை குறைப்பது. உங்களுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கும் முயற்சிகளுக்கு இன்றைய நாள் மிக உயர்ந்த நாளாக அமையும். இது சிறு சிறு தடைகளை உருவாக்காமல் இருக்க பொறுமை அவசியம். உத்திராட நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் பொறுமை வேண்டும். ரேவதி நினைத்து நிறைவேறும், எண்ணங்களை ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள் மீனராசியில். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிக மிக மகிழ்ச்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். எனது அனைத்து பதிவுகளும் எனது திருமலை ஜோதிநிலை மேச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அனைத்திலும் நீங்கள் காணலாம். வணக்கம்.